இவ்வளோண்டு தான் இருக்குது. அதை வந்து மேலே இருக்கலாம் உரிச்சதுக்கப்புறம் இவ்வளோண்டு தான் வரும் போல். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக. நம்ம இப்போ எங்கே பதுங்கிறதுன்னு யோசிக்கணும். என்னடா இது உள்ளே வந்த உடனே மழை பெஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆர்டர் பெருசாக வைக்கிறது வச்ச ஒன்றே வச்சுருக்கலாம். அதை ஃபஸ்ட் எடுத்தோடனே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கம்மியாக பண்ணுறதுனால உடனே அதை தூக்கிட்டு போனது வந்து சரியாக இல்லை. ஆல்ரெடி நம்ம பாஸ்போர்ட் ஒரு தடவை நடந்துருச்சு, தண்ணி லீக் ஆகி அதுவே எனக்கு கடுப்பாகி போச்சு. ஃபஸ்ட் நாளே அப்படி ஆகிப்போச்சு. இந்த பக்கத்துல வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். நிறைய ஃபாரினர் வராங்க பாருங்கள். இங்கே நெல்லிக்காய் இருக்குது, அப்புறம் மாங்காய் அரைச்சி தராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெட் பேர்ட்ஸ் நெஸ்ட் கோகனட். நான் சொல்ல இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு பார்த்தீங்களா, கண் கூட தெரியுதுங்களா. இது பாருங்க தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ மிளகா போட்டிருக்காங்க, அதுவும் அந்த சவப்பு மிளகா செம்ம காரமாக இருக்கும். அது கேட்டு பார்த்துருக்கேன், இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். 50க்கு இந்த பழம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஒரே கூட்டாக இருக்குது உள்ள. களை கட்டுது மார்க்கெட்டு. எல்லாம் ரோட்டு கடைகள் தான், எதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் அதுவுமே கிடையாது. எல்லாம் நார்மலாக இருக்குது பாருங்க. எல்லாம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க போல இந்த இடத்துக்கு உள்ள. பாருங்க எவ்வளோ பெரிய ஆயிஸ்டர் பாருங்க. வாத்துக்கறி. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஒரு டெலிகசி இருக்குது சைனாவில். அது என்னன்னா ஷார்க் ஃபின் சூப் பண்ணுவாங்க. ஷார்க்கோட மேலே ஒரு ஃபின் மாதிரி சைடில் வளரும். அந்த ஃபின்னை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க. அது வந்து எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் வந்து விலை வச்சுருப்பாங்க. அது அப்புறம் அந்த பேர்ட் நெஸ்ட் சூப், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பயங்கரமான. பாருங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக. நம்ம இப்போ எங்கே பதுங்கிறதுன்னு யோசிக்கணும். என்னடா இது உள்ளே வந்த உடனே மழை பெஞ்சிருச்சு, வந்த உடனே இவ்வளோ பெரிய ட்விஸ்டா. அந்த கடை தாங்க நான் சொன்னது. சரி எங்கே ஒளியலான்னு யோசிப்போம் வாங்க. மழை ஒன்றும் பெருசாக வரல, லைட்டாக தான் தூரல் போடுது. அதுக்கே எல்லாம் நல்லா டைம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் போல், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம பாட்டு அப்படியே போவோம் ஒரு ஸ்லோவாக. என்ன ஆக போகுதுங்களா, ஏன்னா ரெயின் கோட் இருக்குது நம்மக்கிட்ட. ப்ரிகாஷனரிக்கு வச்சுருக்கிறது தான் பேக்கில். அதெல்லாம் தெரியும் நமக்கு வந்ததுன்னா இப்போ வந்து மிஸ்ட் ஆகும்னு. அதெல்லாம் கவலை கிடையாது, அதை கூட போட்டு போய்க்கலாம். இங்கே பாருங்க பெரிய கொட்டுற மழைலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா வந்து தூரல் போட்டு பயமுறுத்திட்டு திருப்படியும் எல்லாம் யாரை கட்டினாங்க, திருப்பி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணன் பாருங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாம் நடக்க ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்போர்ட் ஒரு தடவை நடந்துருச்சு, தண்ணி லீக் ஆகி அதுவே எனக்கு கடுப்பாகி போச்சு. ஃபஸ்ட் நாளே அப்படி ஆகிப்போச்சு. தண்ணி பாட்டில் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலாக லிட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஒரு சைடில், அதனால் வந்து தண்ணி லீக் ஆகி அப்படியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உஷாராக கவர் எப்பவுமே வந்து கைவசம் வச்சுக்கிறது பேக்கில். நீங்களும் நல்லா ப்ரொடெக்ஷனோடு வாங்க. இப்போல்லாம் எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால் வந்து பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் பஸ்ஸு நம்ம நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க, சேஃபாக. நல்லா ஜிப்லாக் கவர் இருந்தால் ஜிப்லாக் கவர் போட்டுக்கோங்க, அதான் சேஃபு. ஓகே இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள், பயங்கர க்ரௌடடாக இருக்குது. அப்படியே டி நகர் தான். பாருங்க ஸ்டாப் பண்ணிங்க இருக்கா. திரும்புகிற திசையெல்லாம் மக்களாக தான் இருக்காங்க. ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்குது. இதில் எந்த கடையில் போயிட்டு என்ன சாப்பிட்றது ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட தான் முடியும் போல், என்னால் ஒன்றும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் கட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ட்ரை கோகனட் பேன் கேக்காங்க. இது ஆவி பறக்க வச்சுருக்காங்க பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. தாய் கோகனட் பேன் கேக். ஓகே. பாருங்க, வந்த உடனே எடுத்து வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ பாருங்க, பார்த்து பக்குவமாக சூஸ் பண்ணோம். பாருங்க என்னென்ன மெனுலாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்க, இளநீரை அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அவர். எக்கச்சக்க கூட்டமாக இருக்குது. Shark fin, 400. Thai also have rice. Crab meat omelette, 300 omelette crab. எல்லாமே வந்து தாய்லாந்து ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது எனக்கு. ஃப்ரைட் ஆயிஸ்டரு, ஃப்ரெஷ் ஆயிஸ்டர், ஃப்ரைட் ஆயிஸ்டர். டிசர்ட்டு, அதுக்கப்புறம் கோகனட்டு. பாருங்க, பேர்ட்ஸ் நெஸ்ட் வித் ஃப்ரெஷ் மில்க் கோகனட். பார்த்தீங்களா, 500. இதில் வந்து அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ரெட் பேர்ட்ஸ் நெஸ்ட் கோகனட். நான் சொல்ல இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு. பார்த்தீங்களா, கண்கூடாக தெரியுதுங்களா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் இதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இங்கே இருக்கவங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, எதாவது சூஸ் பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிங்க் வந்துச்சு. இது வந்து க்ரீன் டீ வித் மில்க்கு. அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிட்ணுன்னு. ஓகேங்களா, இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பட் அவங்களுக்கு பிடிக்கும். என்ன பண்ணுறது, சரி சாப்பிட்டோம். ஓகே, மழை வந்துடுச்சு. அது வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. உள்ளே போகலாம் ஒரே குடிச்சாங்க. சரி வாங்க. இங்கே பாருங்க வந்துடுச்சு. இது வந்து இங்கே ஓட்டிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 200 தாய்லாந்து பாட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க் வந்து 45 பார்த்துக்கங்க. 200 இது எண்ணி ஒரு 4 இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. அப்புறம் வெறும் சேமியா உப்புனால போடுற சேமியா, ரைஸ் போட்டுருச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய், அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்காங்க, ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, சாஸ் கொஞ்சம் அனுப்பி சட்டுன்னு எடுத்து வந்துட்டாங்க. 5 நிமிஷம் ஆச்சு ரெடி சாப்பிட்றதுக்கு. பார்த்துக்கிங்க எந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியல. காரம் பயங்கரமாக தான் இருக்கும், ஃபீல் ஆகுது. ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தாலுமே. பாருங்க, தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ மிளகா போட்டிருக்காங்க, அதுவும் அந்த சவப்பு மிளகா செம்ம காரமாக இருக்கும். அது பாருங்க, தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பதுங்கி இருக்குது. நூடுல்ஸை விட மிளகா தான் அதிகமாக இருக்கும் போல. சுட இருக்குங்க. அந்த மழை இப்போ தான் வரணுமா, மழை வராமல் இருந்தால் நிம்மதியாக வேறு ஏதாவது கூட தேடி சாப்பிட்டுக்கலாம். நம்ம தலையை எடுத்து சேமியா தான் சாப்பிடணும் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுட்டு. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறமும் நிறைய இருக்கும், பார்த்துக்கலாம். இருங்க சாப்பிட்டு போவோம். 500 போட்டிருக்காங்க. இப்போ கையில் எடுத்து போகிறாங்களே அந்த இளநீர் தான். எக்கச்சக்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது ஒர்த்தே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம சாப்பிட்டது வந்து 200 ஓகேன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் 500லாம் எந்த அளவுக்கு நியாயம் தெரியவே இல்லாது. ஏதோ அவங்க நம்புகிறாங்க இதை சாப்பிட்டா அப்படியே ஹெல்த்தியாகலாம், பவர் வந்துடும் பாடியிலன்ற மாதிரி. அது நமக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைலாம். சரி ஓகே. இந்த கடையில் ஒரு அர்த்தத்தனமான ஒரு விஷயம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து அந்த என்னது முளைக்கட்டின பயிராக க்ரீன் பீ இருக்குல்ல, அந்த பச்சை பயிரில் வளர்த்து ஒரு இது இருக்கும், அந்த இது எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சோண்டு அது இன்னொரு ஏதோ காய் வச்சுருந்தாங்க, கொஞ்சோண்டு இலை மாதிரி ஏதோ. அது வந்து 10 ரூபா, 10 நம்ம ஊருக்கு 10 ரூபா கூட தராது. அது வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி வச்சாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இல்லை
இவன் வந்து சரியாக பெருசாக ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த ஆர்டரை வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை நமக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஆர்டர் பெருசாக வச்ச ஒன்றே வச்சிருக்கலாம். அதை ஃபஸ்ட் எடுத்தோன்னே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கம்மியாக பண்ணுறதுனால உடனே அதை தூக்கிட்டு போனது வந்து சரியாக இல்லை. அதனால தான் நடந்துக்கிறாங்க. இதுமாரி லோக்கலான மார்க்கெட்லாம் வந்தோம்னா இப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன அதுக்கான அமௌண்ட்டை எல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்க. இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். இது பாருங்க எவ்வளோ பெரிய லாப்ஸ்டரு. இந்த மாதிரி எக்ஸாட்டிக்கான ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியல. இங்கே ரொம்ப நாள் இருந்தால் தான் அதை வந்து நான் சொல்ல முடியும். நான் இப்போ வந்தே 2 நாள் தான் ஆகுது. அதனால் வந்து இவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நம்ம எதாக இருந்தாலும் நல்லா விசாரித்து பாருங்கள். ஒரு 4 கடை ஏறி பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸுக்கு தராங்கன்ற மாதிரி ஓரளவு ஒரு தோராயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டோ அது சாப்பிடுங்க. அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அதெல்லாம் கூட பார்க்கணும். நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். ரொம்ப கசன்னு இருக்குது இடமே. பாருங்க எவ்வளோண்டு பைனாப்பிள் பாருங்க, அவ்வளோண்டு தான் இருக்குது. அதை வந்து மேலே இருக்கலாம் உரிச்சதுக்கப்புறம் இவ்வளோண்டு தான் வரும் போல். இது பாருங்க எவ்வளோண்டு நம்ம வரல் சைஸ், அந்த சுண்டு வரல் சைஸ் தான் இருக்குது. அதை வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக பாட்டுன்றாங்க ஒரு பாக்கெட்டு. இந்த ஊர் மக்கள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க போல். எவ்வளோ இருக்குது அதை சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. 40 நமக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. எதுவுமே இல்லைடா. அதில் 40 ரூபாய்க்கு வாங்குறது 40 தாய்லாந்து பார்த்துக்கு வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த ஃப்ரூட் வேணால் சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம காலையிலே பார்த்தோம் கரெக்டாக அந்த அம்மன் கோயிலாண்ட பார்த்தோம். இங்கே பாருங்க மங்கிஸ்தான் போட்டிருக்காங்க. 120க்கு இவ்வளோ தராங்க. அதேமாதிரி இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வேணால் கொஞ்சமாக கேட் பார்ப்போம். ஒரு 50க்கு தருவாங்க. கேன் யூ கெட் 50? Can I get for 50? I don't want that much. For 50. Yeah. I just want to try. இது கேட்டு பார்த்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். 50க்கு இந்த பழம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. மழை வந்துருக்கு, அதனால தண்ணி தேங்கி இருக்குது. அதனால் அதை கீழே ஊற்றிடுறாங்க. 50க்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமே. நம்ம சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்குறதுக்கு தான். இதுவும் 150 போட்டிருக்காங்க. இதுவும் நம்ம சாப்பிடல. ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரியல. அத்திப்பழம் மாதிரியே இருக்குது. சைடில் இருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் அத்திப்பழம் மாதிரியே இருக்கலாம். இதெல்லாம் ரம்பூட்டான் நம்ம சாப்பிட்டாச்சு, மங்கிஸ்தானும் சாப்பிட்டாச்சு. இது எவ்வளோ சொல்கிறாங்க? 50. ஓகே, தேங்க்யூ 50. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அவ்வளோதான், வாங்கியாச்சுங்க. இந்த ஃப்ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். எங்கேனாவது இடம் கிடச்சிருந்தா இருங்க. இந்த இடத்தாண்ட சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேங்கோ அங்கே பாருங்கள். பலாப்பழம் பாருங்களேன். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இது. இந்த பலாப்பழம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆரஞ்சு கலரில் இருக்குது. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் காட்டுறேன். பாருங்க 50 போட்டிருக்காங்க. ஆரஞ்சு கலர், நாட் எல்லோ கலர். Enggak, dia cuma dijual gitu tuh. இப்போ கொஞ்சம் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்குது இந்த இடம். பட் ஆனால் கடைகள் அவ்வளோவா இல்லை. கடை இருந்தால் இந்த இடமும் கூட்டமாக இருந்திருக்கும். சாத்துக்குடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அழுத்தி தராரு. புரிஞ்சு காய் எல்லாம் இருக்குது. பப்பாளி பழத்துலேயே பாருங்கள் போட்டு மாரி செஞ்சு அது உள்ள அந்த ஜெல்லிலாம் வச்சு தராங்க. அந்த பேர்ட் நெஸ்ட் சூப் அதுதான் இதில் வச்சு தராங்க போல். அது
வந்து பேர்டோட எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது எச்சையை வந்து செக்ரீட் பண்ணும் போல் அந்த எச்சையை வச்சு அது வந்து நெஸ்ட் மாதிரி கட்ட வைக்கணும். ஸோ இதுதான் அது பாருங்கள், நெஸ்ட் மாரி கட்டி கூடு கட்டணும் அதோட எச்சையை வச்சு பறவை. இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் தான், ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்தமாரி நெஸ்ட்டு கட்டும். அதை வந்து இவங்க வந்து எடுத்து வந்து இந்தமாரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க வந்து அதனால அதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கார்னோட நல்லது அதுக்குள்ளே அந்த இது போட்டு நெட்டை போட்டு இந்த பக்கத்துலேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். நிறைய ஃபாரினர் வராங்க பாருங்க. இங்கே நெல்லிக்காய் இருக்குது, அப்புறம் மாங்காய் அரைச்சி தராங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. ஷாங்காய் மேன்ஷன் பேங்காக்னு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு உள்ள. அங்கே பாருங்க, இங்கே வந்து பழம் ஜூஸு, பொமோகிரானட் ஜூஸ் இருக்குது. பொமோகிரானட் ஜூஸ் வேணால் குடிக்கலாம் தோணுது. இங்கே பாருங்க, பொமோகிரானட் வந்து 50 போட்டிருக்கு. ஸ்மால் வந்து 50, பிக் வந்து 60. ஹாய், ஹலோ. ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ, ஹாய். Want to try this one? Want to try pomegranate juice? Okay, okay. 60 man. Okay, okay. நம்ம ரெண்டு நாளாக சாப்பிட்டோம், அதனால் வந்து இப்போ வந்து pomegranate juice நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போல. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து சமைச்சு தராங்க. சமைக்கிறதுலாம் அப்படியே செஞ்சு பாருங்க. Yesterday we had the same, but different things to make. Yesterday, how much you bought? 25. How much? 30. Just $5 difference. Okay, okay. But still it's good. We have Yeah. come back later. Okay. பார்த்தீங்களா, அங்கே வந்து 25 நேற்று ஸ்கூல் வாட்டரில் சாப்பிட்டோம். இது 30 ஓகே தான், $5 எக்ஸ்ட்ரா வைக்கிறது ஓகே. ஆனால் அநியாயத்துக்கு 20ன்றத வந்து 40 வைக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகம் தான். இங்கே பாருங்கள், நம்ம வாங்கினது தான் அதே ட்ரிக் தான் இங்கேயும் இருக்குது. பொமோகிரானட் இருக்குது, அப்புறம் பேஷன் ஃப்ரூட் இருக்குங்க. நம்ம வேணால் நாளைக்கு வேணால் பேஷன் ஃப்ரூட் ட்ரை பண்ணலாம். ஹலோ, ஹாய் ஹாய். ஃபேமிலியாக சேர்ந்து ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் அடிக்கிறாங்க. பாருங்கள், போட்டு நம்ம ஒரு ஜாலியாக இருக்குது, ஜம்ப் ஆகுது இப்படி அப்படின்னு மியூசிக் ஏற்ற மாதிரி எல்லாம் ஹாப்பியாக போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, செம்ம டிராஃபிக்கு. பாருங்க வண்டி எப்படி தாவுது பாருங்க, டான்ஸ் மேலே டான்ஸ் தான். பாட்டை போட்டுட்டு ஆட்டம் போடுறாரு.